ஹாய்! இந்த வீடியோ இன்னைக்கு காலைல எடுத்ததாங்க. நம்ம சேனல்ல வந்து நான் ஆல்ரெடி அல்வா ரெசிபி போட்டிருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்து, இந்த கேசரி பொடின்னு சொல்லுவாங்கல்ல, அத சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து ஃபுட் கலர் சேர்க்காம வாழை இலை சாறு எடுத்து தான் அல்வா பண்ண போறோம். அத எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க வாழை இலைக்கு பதிலா வெத்தல கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாழை இலைய வந்து நல்லா 2 பக்கமும் கிளீன் பண்ணிட்டு, மிக்ஸி ஜார்ல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. வழுவழுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த சாறு வந்துட்டாலே போதும். அந்த சாற நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்ப ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த பாத்திரத்தில அல்வா செய்கிறீங்களோ, அதில தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, அந்த சாறையும் சேர்த்துருங்க. அந்த வாழை இல சாறு. சேர்த்துட்டு அது கூடயே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிருங்க. நீங்க அடுப்புல வச்சு தண்ணி சூடா இருந்துச்சு அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்க கொட்டும்போதே அது ஒரு மாரி திர திரலாம் வந்துரும். கட்டி கட்டியா நின்டுக்குரும். அது அல்வா மாரி வராது. அதனால ஃபர்ஸ்ட்டே நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் அடுப்ப பத்த வச்சு அதில வச்சு கிண்டிட்டே இருங்க. கிண்ட கிண்ட இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். அடுப்ப மட்டும் சிம்ல வச்சுருங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம். சிம்ல வச்சுட்டு நல்லா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி நல்லா திரஞ்சு தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம், இனிப்புக்கு ஏத்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடயே உங்களுக்கு புடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் புடிக்காது, இல்ல அப்படின்னா, வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் எது வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கைவிடாம கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா பாத்திரத்தில ஒட்டாம நல்லா திரண்டு வரும். அந்த டைம்ல வந்து எடுத்துருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.